அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. அண்ணே, எதுக்குன்னு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. விடுமா, என்ன வேலை செஞ்சிட்டேன் இப்போ? கேரட் கட் பண்றதா சொல்றேன் நான். இதெல்லாம் ஒரு வேலைன்னு நான் பார்க்க வேண்டாம் நீ சொல்ற. இதெல்லாம் விடுமல்லி, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிய ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? ரேணுகா விஷயத்தை பத்தி தான் நான் சொல்றேன். அவ யாரு, நிஜமாவே அவ ரேணுகா தானான்னு எனக்கு சில டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. கடவுள் புண்ணியத்துல இப்போ அது உனக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவ நிஜமாவே மூளை குழம்பிதான் இருக்காளா, அப்படி இல்லைன்னா அவ ஏன் நடிக்கிறான்னு அதை நான் கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாண்ணே, அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். பெரியம்மா வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. எதை சொல்லலாம் எதை சொல்ல வேண்டாம்னு தெரியல. ஏன்னா அவங்க நேரா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஓ ஐயோ, ஏய், என்னது என்ன நடக்குதுங்க? இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே மாப்பிள்ளை தம்பி கிட்ட சொல்றேன் பாரு. மாப்பிள்ளை தம்பி, மாப்பிள்ளை தம்பி, பெரியம்மா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. காரியத்தை கெடுத்துறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற? எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? தலைக்கு மேல வெள்ளம் போற வரைக்குமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இப்பவே மாப்பிள்ளை தம்பி கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. ஐயோ பெரியம்மா, சொன்னா கேளுங்க. அண்ணே, மனோகரனை சொல்லுங்கண்ணே. ஆமாமா ஆமாமா ப்ளீஸ்மா, நாங்க இது சம்பந்தமா கொஞ்சம் யோசிக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாரு மல்லி, நீ எதையுமே என்கிட்ட கலந்துக்கவே மாட்டேங்கிற. இந்த அறகுறைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிற. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கெல்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிதான் பழக்கம். எதையும் இந்த வழவழா குழக்குழன்னு இழுத்துட்டுலாம் இருக்க கூடாது. மல்லி, கிச்சன்ல ஏதோ தீஞ்ச வாடை வருது. அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா நீ? ஐயோ, அடுப்புல ஏதாவது வச்சிருக்கியா? ஏய், எது தீஞ்சாலும் பரவாயில்ல இருக்கட்டையா. என் புள்ள வாழ்க்கையே தீஞ்சு போய் கிடக்குது, அது இந்த மொரமண்டைக்கு உரைக்க மாட்டேங்குது. இங்க பாரு மல்லி, நேரா இப்பவே போய் பலான்னு 2 அரை விட்டேன்னு வச்சுக்கோயேன், உண்மையெல்லாம் குப்பிளிச்சிருவா. பாக்குறியா? ஐயோ அம்மா, உண்மையை மட்டுமா குப்பிளிப்பா? உங்ககிட்ட அரை வாங்கினா காலையில சாப்பிட்ட எல்லாத்தையுமே குப்பிளிச்சிருவா அவ. இதுக்குதான் பெரியம்மா உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கே பயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சு நீங்க பிரச்சனைய பெருசாக்கிடாதீங்க. அதுக்காக நீ அப்படியே 6 அமர உட்கார்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்து நான் பாத்துட்டு இருக்கணுமா? கருகிறது என் பொண்ணோட வாழ்க்கை இல்ல. ப்ளீஸ் பெரியம்மா, நானும் மனோகர் அண்ணனும் இதுல என்ன செய்யணுமோ செய்யறோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அது போதும். யாரு நீங்க 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா அம்மா, நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேம்மா. நேற்று ராத்திரிலாம் தூங்காம உட்கார்ந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேம்மா. ஒவ்வொன்னா நான் இறக்கி விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் உருப்புற ஐடியாவே தெரியல. மாப்பிள்ளை தம்பி கிட்ட சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மாப்பிள்ளை தம்பி, ஐயோ அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா ப்ளீஸ்மா. அவரு ரேணுகா அக்கா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. இப்ப நாம அவங்கள பத்தி ஏதாவது தப்பா சொன்னா அவர் உடனே ஏத்துக்க மாட்டாரு. நம்ம மேல அவருக்கு கோவம் தான் வரும். நாம எதுக்காக சொல்றோங்கிறத புரிஞ்சுக்க அவரால முடியாம போயிடும். அதுக்காக இது வில்லங்கமான விஷயம்னு தெரிஞ்சும் அவளுக்கு சோற போட்டு போட்டு ஊட்டி விட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்க போறியா? அப்படி இல்ல பெரியம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம்மா, நாங்க முயற்சி பண்றோமே. ஆதாரபூர்வமா சில விஷயங்களை சொன்னோன்னு வைங்களேன், மாப்பிள்ளை கிட்ட நம்ம தைரியமா பேசலாம் பாருங்க. என்னமோ போய் தொலைங்க. நீங்க சொல்ற மாதிரி 2-3 நாள் என் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்ப்பேன். இதெல்லாம் ஒத்து வரலன்னு தெரிஞ்சது அப்படியே வெடிச்சு செதறிடுவேன் பாரு. ஐயோ, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அது நாங்க பெரியம்மா கிட்ட பெரியம்மா
அம்மா நீங்க எப்போ வந்தீங்க? மாப்பிள்ள நீங்க கூப்பிட்டப்ப நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு கட் பண்ணிட்டு வர முடியல. அதனால என்ன தம்பி, அதெல்லாம் பரவாயில்ல. வந்தது வராததுமா எது கூப்பிட்டீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமாமா? ஆமா மாமா, அது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. அது வந்து வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்த மாப்பிள்ள, பிரசாதம் உங்களுக்கு கொண்டு வந்தேன். அதுக்கு தான் 2 முறை கூப்பிட்டேன். வாங்க 2 பேரும் வந்து நில்லுங்க. வா மாப்ள வா. சேர்ந்து நில்லு. அப்பாடி. நில்லு நல்லா சேர்ந்து நில்லு. அம்மா 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 தாயே, நல்ல சீரும் சிறப்புமா இருக்கணும் 2 பேரும். டேய் மனோகரே, வா. இரு, மெதுவா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன நடக்குது? இதான் கிச்சன் கேபினட்டா? பாத்தியா மாப்ள, ரேணுகா ரொம்ப தெளிவா பேசுறாள்ல. அவ நம்ம எல்லாரை விட ரொம்ப தெளிவா இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஓ, விபதி பிரசாதமா வச்சு விட்டீங்களா? எனக்கு வந்துட்டா இவள கூப்பிட்ட மாதிரி. விபூதிய எனக்கும் வச்சு விடு. ம். வச்சு விடு. இது எவ்வளவு நேரமா கேக்குறான். வச்சு விடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. விஜய், நீங்க நம்புறது எதுவுமே உண்மை இல்ல. அது தெரிஞ்சா நீங்க என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களால அதை எப்படி ஜீரணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. மல்லி மல்லி கூட நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். என்னங்க, ஏன் இப்படி திடீர்னு புதுசா? இவ்ளோ நாளா நான் தானே வச்சிட்டு இருந்தேன். இல்ல மல்லி, நேத்து நைட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. காலையில 5 மணில இருந்து சொல்றேன். இப்ப மணி 8:30 தாண்டிருச்சு. நீ இன்னும் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. ஏன் நீ கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை சொன்னா என்னவா? இத கட் பண்ணி கொடுங்க, அதை பேக் பண்ணி வைங்கன்னு ஏதாவது சொல்லலாம்ல. அது இல்லையா, எனக்கு ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு பண்ணலன்னா என்ன, வெளியில சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அப்படி நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன்? வேலை செய்ய முடியாத அளவுக்கு என் உடம்பு ஒன்றும் மோசமான நிலைமையில இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இந்தாங்க, எடுத்துக்கங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. இல்ல நீ போய் சொல்ற. என் மேல ஏதாவது கோவமா? கோவம்லாம் இல்லையே. இல்ல, உன் முகம் சரியில்லை. நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. மனசுல ஏதாச்சும் கோவம் இருந்தா கூட என்கிட்ட சொல்லிரு மல்லி. ஆனா நீ உம்முன்னு இருந்தா இவ எதனால இப்படி இருக்கா, என்ன விஷயம்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஆமா, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். வெளிப்படையா சொல்லணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால சொல்றேன். என்ன வெறுக்கிறியா? இப்படி கேட்டா எப்படிங்க? ஒரே நேரத்துல மனசுல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்ன வெறுக்கிறியான்னு கேட்டா எப்படி பதில் சொல்றது? வெறுக்கிறத பத்தின யோசனை எல்லாம் பண்ண முடியாது. அப்ப என்னன்னு சொல்லு மல்லி. உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்கிட்ட பேசுறதுல கூட உன்கிட்ட வித்தியாசம் தெரியுது மல்லி. நீங்களும் தான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டா சொல்வீங்களா? நான் கேட்டேனா? நான் என் பிசினஸ் பத்தி யோசிக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு இடத்துக்கு லேப்டாப் டெலிவரி பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருந்தல. ஆமா, நெற்குன்றம் போகணும்னு சொன்னீங்கல்ல. சொன்னல. இப்ப என்னடான்னா அவங்க போனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் செல்லிங் பார்ட்டி கிட்ட இருந்து அட்வான்ஸ் கொடுத்து லேப்டாப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்குறேன்னு சொன்ன நெற்குன்றம் பார்ட்டி கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. அவங்க அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம கால் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ணாதவங்கள நம்பி அவ்வளவு தூரம் போக முடியுமா? அதுவும் சரிதான். அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ நல்ல வேளையா காஞ்சிபுரத்துல ஒரு பார்ட்டி அதே ஸ்பெசிபிகேஷன்ல லேப்டாப் கேட்டிருந்தாங்க. சோ அவங்க கிட்ட கை மாத்தி விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நெற்குன்றம் பார்ட்டி ஏதோ பிசினஸ் தொடங்க போறதா சொல்லி தானே கேட்டாங்க. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டீங்கல்ல? ஆமா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா?
அடுத்த கிளைண்ட் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசின மாடல் அனுப்புனேன். அவங்களும் இம்மிடியட்டா அட்வான்ஸும் போட்டு விட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 இடத்துல அட்வான்ஸ் வாங்குவீங்களா? இது தப்பு இல்லையாங்க? அட்வான்ஸ் வாங்குறதுங்கிறது உறுதி பண்ற மாதிரிங்க. அத மீறதெல்லாம் சரியான்னு யோசிக்கணுங்க. இல்ல மல்லி, அவங்க வரலனா எனக்கு பிசினஸ் போயிடும்ல. நானும் இன்வெஸ்ட்லாம் பண்றேன்ல. சப்போஸ் வாங்கணும்னு நினைச்ச பார்ட்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் நடந்திருக்கலாம். எதுக்கும் அவங்களுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. எடுக்கலனா மெசேஜ் போடுங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்களேன். மல்லி, நீ சொன்ன மாதிரி தான். அவங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. அதான் அட்டென்ட் பண்ண முடியல சார். பட் லேப்டாப் வேணும், வாங்கிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லதுங்க. இப்போ யாருக்கு கொடுக்க போறீங்க? முதல்ல கேட்டது நெற்குன்றம் பார்ட்டி தானே. நல்லா இருக்கே. அப்படின்னா காஞ்சிபுரத்துல உள்ளவங்க கிட்ட ஏன் மாடல் காட்டுனீங்க? அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை கொடுத்தீங்க? உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்க காட்ட போய் தானே அவங்க அட்வான்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. முதல்ல வந்தவங்களுக்கு தான் எல்லாத்துலயும் முன்னுரிமையா? இந்த விஷயத்துல அது எப்படிங்க நியாயமாகும்? என்ன பாக்குறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காஞ்சிபுரத்து பார்ட்டி 2வது வந்தது அவங்க தப்பா? அவங்களா உங்ககிட்ட தேடி வரலையே. நீங்க இருக்குன்னு சொல்ல போய் தானே வந்தாங்க. நீங்க அவசரப்பட்டு பண்ண தப்புக்கு அவங்கள ஏமாத்த போறீங்களா? இல்ல மல்லி, இத நான் வேணும்னு செஞ்ச தப்பு நான் சொல்றேன். எனக்கு செல்லிங் பார்ட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கே முடிச்சிடுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறது நீயே சொல்ல. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலங்க. 2 பேர்கிட்டயும் அட்வான்ஸ் வாங்கினது நீங்க தானே. நீங்க தான் பதில கண்டுபிடிக்கணும். மல்லி, உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.